தமிழர்கள் அனைவருக்கும் நம் டிவி 365 சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ தமிழ் புத்தாண்டு 2026 பலன்கள் 12 ராசிகளுக்கான தனித்தனி பலன்கள். விசுவாச வருடம் முடிந்து ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் பிராபவ வருடம் தொடங்க உள்ளது. இதன் காரணமாக வரும் புதிய தமிழ் வருடம் முதல் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு வெற்றி வருடமாக இருக்கும். சாதகமாக பலன்கள் கிடைக்கலாம். தடைப்பட்ட காரியங்கள் இப்பொழுது கைகூடும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும். மேலும் வியாபாரம் செய்யும் இந்த ராசிக்காரர்கள் நல்ல லாபத்தை பெறலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சில முதலீடுகள் மூலம் நல்ல லாபத்தை பெறலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பிராபவ ஆண்டு சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியிருக்கும். நீங்கள் எடுக்கப் போகும் சில முடிவுகள் நிதானமாக இருக்க வேண்டும். வேலையில் பணிச்சுமை கூடலாம், எனினும் சில அங்கீகாரத்தை பெறுவீர்கள். கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் தாக்கம் முடிந்துள்ளதால் இந்த பராபவ ஆண்டு மிக மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். வெளிநாட்டு பயணம் செல்ல வாய்ப்புகள் அமையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். சமூகத்தில் கௌரவம் உயரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம். கணவன் மனைவி இடையே புரிதல் மேம்படும். பணியிடத்தில் பதவி உயர்வுடன் கூடிய புதிய பொறுப்புகள் வந்து சேரும். கன்னிராசிக்காரர்களுக்கு கடின உழைப்பால் முன்னேற்றம் ஏற்படும். கண்டச்சனியின் தாக்கம் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக செலுத்த வேண்டும். தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஆண்டின் இறுதியில் நிலைமை சீராகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பு ஆண்டாக அமையப் போகிறது. தொட்டது அனைத்தும் துலங்கும். நீண்ட நாள் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும். தடைகளை தகர்த்து முன்னேறுவீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாகனத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணியிடத்தில் பிறரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் மனதிற்கு தெளிவையும் நிம்மதியையும் தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முதல் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றம் உண்டாகலாம். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு கிடைக்கலாம். பொருளாதார ரீதியாக ஒரு பலமான அடித்தளம் அமைப்பீர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு 7.5 சனியின் பிடியிலிருந்து முழுமையாக விடுபடுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு இனி மன நிம்மதி கிடைக்கக்கூடும். புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் அமையும். தன்னம்பிக்கையுடன் புதிய அத்தியாயத்தை தொடங்குவீர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நிதானம் தேவைப்படும். தேவையற்ற அலைச்சல் இருக்கும். ஆனால் வருமானத்திற்கு எந்த பஞ்சமும் இருக்காது. பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நன்மை பயக்கும். விடாபிடியான குணத்தால் இலக்கை அடைவீர்கள். மீனம் ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி தொடங்கப் போவதால் இனி வரும் காலம் கவனமாக இருக்க வேண்டும். நற்பலன்கள் கிட்டும். ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் வந்து நீங்கும். முறையான உணவு பழக்கம் அவசியம். விழிப்புணர்வுடன் இருந்தால் பாதிப்புகளை தவிர்க்கலாம். நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள் நாம் டிவி 365 உடன். மேலும் ஒரு பதிவில் சந்திப்போம்.